பாத்தீங்கன்னா, ஹேண்ட் ரைஸ் ஆக மாட்டேங்குதேப்பா. ஒரு 200, 300 நபர்கள் ஈவன் வரப்போறாங்க. ஆனா, இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஹேண்ட் ரைஸ் பண்ணக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப, ரொம்ப கம்மியா இருக்கு. செக்ஷனுக்குள்ள வந்துட்டு கவனிக்காம இருக்கிறீங்க அப்டின்னாலும், செக்ஷனுக்கு வராம இருக்கிறது அப்டின்னாலும் 2ம் ஒண்ணு தான். ஓகேங்களா? அப்ப உள்ள வர்றீங்க அப்டின்னா, நம்மளுடைய சார் எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா? உள்ள வந்து நம்ம நேமா இருக்கிறதுக்கு பதிலா ஒரு ஆளா இருக்கணும் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஒரு இடத்துல ஆளா இருக்கக்கூடிய நபர்கள் வெறும் 142 நபர்கள் மட்டும் தானா? ஆனா பார்ட்டிசிபேட்ல பாத்தீங்கன்னா, 274 நபர்கள் இருக்காங்களே! ஒருவேள நம்மளுடைய லீடர்ஸ் வந்து, ஆ நம்ம கீழ இருக்கக்கூடிய லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் அப்டிங்கிறதுக்காக கால் பண்ண போயிட்டாங்களோ! இப்டி எடுத்துக்கிருவோம். ஓகேங்களா? ஓகே சூப்பர். பாத்தீங்கன்னா, ஒரு 150 நபர்கள் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா அந்த 150 நபர்களுக்கெல்லாம் நானு கெஸ்ட்ட இன்வைட் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாம 300 நபர்கள் இல்லாம கண்டிப்பா இன்னும் 20 நபர்களுக்கு இந்த இடத்துல இடம் இருக்கு. ஸோ டீம் மெம்பர்ஸ உள்ள வர சொல்லுங்க. ஓகே. எஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா கால் பண்ணி உள்ள வர சொல்லுங்க. ஓகே. உள்ள உள்ள வந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? வெறும் 162 நபர்கள் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஒருவேள மத்த நபர்களுக்கு நான் பேசுறது கேட்கலையோ! அதனால தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருக்காங்களோ? ஓகே. லீடர்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறமும் கவனிக்கல அப்டின்னா, உள்ள வந்தும் எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. ஓகேங்களா? ஃபுல்லா கவனிங்க. நோட் அண்ட் பென்னோட ரெடியா உட்கார்ந்திருக்கீங்க அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு 170 நபர்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனா பத்தாதேப்பா. 200 நபர்களாவது ஹேண்ட் ரைஸ் பண்ணா தானே அது கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா 300 நபர்கள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு 200 நபர்கள் கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணல எப்படிப்பா? எஸ் சூப்பர். பார்த்தீங்கன்னா, இன்னுமே ஒரு 10 நபர்களுக்கு தான் இந்த ஒரு இடத்துல இடம். லீடர்ஸ் அந்த 10 நபர்கள் யாரு அப்படின்னுகிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகே சூப்பர் பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் லிஸ்ட்மே சூப்பரா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்காக நான் நம்மளுடைய சிடிஎஸ்ட்ட கேட்டு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தர்றேன். ஓகேங்களா? அந்த ஒரு 2 மினிட்ஸ்ல இந்த ஒரு பார்ட்டிசிபேன்ட் லிஸ்ட்ட ஃபுல்லா ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தெரியும்ல Zoom வந்து எப்பயுமே 300 நபர்களுக்கு தான் அலோவ்ட் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அப்படிங்கிறப்ப இனிமே பார்த்தீங்கன்னா, ஒரு 9 நபர்கள் தான். பாப்போம் யார் அந்த 9 நபர்கள் அப்படிங்கிறதையுமே. பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 9 நபர்களுக்கு மட்டும் தான் இன்னுமே இடம் இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா கையில நோட் அண்ட் பென் எடுத்து வச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நெட்வொர்க்கான பிளேஸ்ல உட்காந்துக்கங்க. ஏன்னா, இந்த ஒரு செக்ஷனுக்குள்ள 300 நபர்கள் உள்ள வந்துட்டாங்க அப்டின்னா, அடுத்து நீங்க வெளில போனாலும் திரும்ப உங்கனால உள்ள வர முடியாது. அப்டிங்கிறப்ப நல்ல நெட்வொர்க்கான பிளேஸ்ல இருந்துக்கிருங்க. ஏன்னா, நெறைய பேத்துக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, உள்ள வர, வெளிய போக இப்டி இருந்துகிட்டு இருக்காங்க. லீடர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா கால் பண்ணி, யாருக்கெல்லாம் நெட்வொர்க்கான இஷ்யூஸ் இருக்கு அப்டிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல நெட்வொர்க்கான பிளேஸ்ல இருங்க அப்படிங்கிற மாரி அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க. ஓகே. இன்னும் ஒரு 10 மெம்பர்ஸ் லீடர்ஸ் இன்னும் ஒரு 10 மெம்பர்ஸ் இல்லாம நான் கண்டிப்பா இந்த செக்ஷன ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். கண்டிப்பா அந்த 10 மெம்பர்ஸ் இல்லாம கண்டிப்பா நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளுடைய டீம் ஸ்ட்ரென்த் எவ்வளவுங்கிறது நமக்கே தெரியும். ஏன்னா மார்னிங் மீட்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 300 நபர்களுக்கு மேல. ஏன்னா 300 நபர்கள் உள்ள வந்துருவாங்க. மீதம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் YouTubeல போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப, இங்க நம்மளுடைய இந்த ஒரு செக்ஷன்ல இன்னும் 300 நபர்கள் வரல அப்படின்னா, அப்புறம் நான் எப்படி இந்த ஒரு செக்ஷன வந்து நான் ஸ்டார்ட் பண்றது? என்னப்பா நம்ம இப்படியே இருக்குது. லீடர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா கால் பண்ணுங்க. நம்மளுடைய செக்ஷன் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? 193 நபர்கள் வந்து இங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. மீத நபர்களுக்கெல்லாம் நான் பேசுறது கேட்கலையோ! இல்லன்னா எதுக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேள யாரையாவது ரேண்டமா கூப்பிட்டு எதுக்காகப்பா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்றது? அப்படிங்கிறதுக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருப்பாங்களோ? லீடர்ஸ் இந்த இடத்துல யாருக்கெல்லாம் என்னுடைய வாய்ஸ் கேட்குது? யாரெல்லாம் நோட் அண்ட் பென்னோட ரெடியா உட்கார்ந்திருக்கீங்க? இன்னைக்கான செக்ஷன கவனிக்கிறதுக்கு ஈகரா வெயிட் பண்றீங்களா? அவங்கெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாஸ் சூப்பர். ஒரு 202 நபர்கள் அந்த இடத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் சூப்பர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் லீடர்ஸ். ஆனா நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் தான்ப்பா குறைஞ்சுகிட்டே போகுது.
எஸ். சாரி, சாரி லீடர்ஸ். என்னுடைய வாய்ஸ் கேட்கும்னு நெனைக்கிறேன். ஒரு சின்ன ஃபோன் கால். எஸ் சூப்பர். ஸோ பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா நம்மளுடைய செக்ஷன ஸ்டார்ட் பண்ணிறலாம். ஒரு 300 நபர்கள் உள்ள வந்தாச்சு. ஆனா வந்திருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா ஒரு நல்ல நெட்வொர்க்கான பிளேஸ்ல இருந்துக்கிறங்க. ஏன்னா, உள்ள வந்துட்டு திருப்பி வெளில போனீங்கன்னா, திருப்பி உங்கனால உள்ள வர முடியாது. ஓகேங்களா? எஸ் சூப்பர். ஸோ பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஒரு இடத்துல இவ்ளோ நேரமா பேசிக்கிட்டே இருக்கிறியேம்மா, எப்பதாம்மா நீ பேசுறத ஸ்டாப் பண்ணுவ? அப்டின்னு நெறைய பேர் நெனச்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா ஏன்னா, இந்த ஒரு செக்ஷன கொண்டு போறதுக்கான ஒரு சூப்பரான கெஸ்ட்டுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, நான் இந்த ஒரு செக்ஷன கொண்டு போறது கிடையாது. கரெக்ட்டுங்களா? அப்படிங்கிறப்ப அந்த ஒரு சூப்பரான பெர்சனுமே இந்த ஒரு இடத்துல இன்வைட் பண்ணிடலாம். அவங்கள பத்தி நான் சொல்லணும் அப்டின்னா, கண்டிப்பா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நெறைய பேத்துக்கு தெரியாம கூட இருக்கலாம். பாத்தீங்கன்னா, இவங்கள பத்தி சொல்லணும் அப்டின்னா, சிவகங்கையில ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய சூப்பராவே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்டின்னா, ஒரு டிப்ளமோ நர்சிங் முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் வொர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பெர்சன் தான். நெறைய பேர் சொல்லுவாங்க, "நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்பா, 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால அந்த ஒரு பிசினஸ்லாம் எடுத்து பண்ண முடியாது." அப்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? இப்டி காரணம் சொல்றவங்களுடைய மத்தியில, "இல்லப்பா, நான் இந்த ஒரு பிசினஸ பண்றதே என் குழந்தைகளுக்காக தான். அப்ப அவங்களே நான் காரணம் சொன்னேன் அப்டின்னா, நாள பின்ன என்ன ஆகும்? நம்ம குழந்தைகளே திருப்பி என்ன செய்வாங்க? நம்மகிட்ட கேட்பாங்க. "நீ எனக்காக என்ன பண்ண?" அப்படின்னு கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப, இந்த ஒரு வாய்ப்ப என் குழந்தைகளுக்காக நான் யாருக்காகவும் விட்டு குடுக்காம, என் குழந்தைகளுக்காக இந்த ஒரு பிசினஸ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராவே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பிசினஸ இவங்க எங்கேயாவது போய் YouTube, Facebook இந்த மாதிரி இடத்துலலாம் தேடி பார்த்து கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இவங்களுடைய குளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் குடுத்த இந்த ஒரு வாய்ப்ப சூப்பராவே எடுத்து, சூப்பராவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 2 லேக்ஸ்க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே இவங்க மட்டும் தான் சம்பாதிப்பாங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க. தன்ன நம்பி நம்பி வரக்கூடிய ஒவ்வொரு பெர்சனையும் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, சூப்பராவே சம்பாரிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நெறைய நெறைய அச்சீவர்ஸையும் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெர்சன். ஸோ சொல்லுவாங்க இல்லையா? காரணங்கள் சொல்பவர்களுக்கு மத்தியில நான் காரணமே சொல்ல மாட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிசினஸ எடுத்து பண்ணக்கூடிய நபர்கள்ல இவங்களுமே ஒரு பெர்சன் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நானுமே பெருமையா சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அயன் லேடிய தான் இந்த ஒரு இடத்துலமே நான் இன்வைட் பண்ண போறேன். ஸோ எஸ் எஸ் லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் யோகேஸ்வரி மேம், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆக்சிஸ் இந்தியா. வார்ம் வெல்கம் மேம். எஸ் மேம், எஸ் மேம். தேங்க் யூ சோ மச் மேம். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் மேம், வாய்ஸ் கிளியரா இருக்கு மேம். எஸ், தேங்க் யூ சோ மச் மேம். சூப்பரான இந்த ஒரு ஈவினிங் டைம்ல சூப்பரான ஒரு ஹோஸ்டோடையுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஹோஸ்டிங்னே சொல்லலாம். சூப்பரா உங்களோட ஹோஸ்டிங்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு நம்மளோட ஹால் அப்படின்றதுமே ஃபுல் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேம். என்னோட வாய்ஸ் ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஓகேங்களா? ஏன்னா ஃபுல்லா இங்க ரெயினா இருக்கு. ஓகே, ஓகே மேம். எஸ் மேம். தேங்க் யூ சோ மச் மேம். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்திருக்க நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா, குட் ஈவினிங் டு ஆல் தெரிஞ்சுக்கிறேன். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம லிங்க் ஓப்பன் ஆன கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 50 மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஹால் ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா இது நம்ம டீமோட ஸ்ட்ரென்த்தை விட அதிகமா கண்டிப்பா இருக்க தான் போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 டேஸ்ல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்களோட சிடிக்கும் இடி மேம்க்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து செஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசை. பட் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க ஒரு செஷன் வந்து பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. ஏன்னா பசங்களே இருக்க விடியது கண்டிப்பா முடியாது. அந்த ஒரு தாண்டி உன்னால முடியுமா? கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த எனக்கு குடுத்துருக்காங்க. கண்டிப்பா அத நான் பெட்டரா பண்ணி முடிப்பேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தேங்க் யூ சோ மச் ஹால் லீடர்ஸ். ஓகே, சூப்பர். நம்மளோட மேம் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி. பட் இருந்தாலும் நம்மளோட ஆக்சஸ் ஃபேமிலிக்குள்ள சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட மக்கள் எல்லாமே இணைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நம்ம மேம் சொன்ன மாதிரி இன்னொரு பேர் யோகேஸ்வரி. நம்ம சிவகங்கை மாவட்டத்துல இருந்து இன்னைக்கு ஒரு பிசினஸ் சூப்பரா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 1.5 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2 லேக் மேல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இந்த விஷயத்த வந்து பண்றது கண்டிப்பா பெரிய விஷயம்னே சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஆக்சஸ்ல முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கோம். கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு தேவைகள் இருக்குன்னு தான் நம்ம பிசினஸ்லயே உள்ள வந்திருக்கோம். அதே மாதிரி எனக்கும் அந்த தேவைகள் இருந்தனால தான் நம்ம பிசினஸ் சூஸ் பண்ணி சூப்பரா விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லாருமே அந்த விஷயங்களை பண்றதுக்கும் என்னோட மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன், ஓகேங்களா? எஸ், சூப்பர்.
இன்னைக்கான நம்மளோட அந்த செக்ஷன் என்னோட லைஃப்ல கடந்து வந்த அந்த ஒரு பாதைகளை நான் தெரிவிக்கிறதுல கண்டிப்பா அந்த இடத்துல நான் ரொம்பவே எக்ஸைட்டா இருக்கேன். அதையும் தாண்டி கண்டிப்பா இங்க இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ தேங்க்யூ சோ மச். ஏன்னா வந்து எனக்கு சொல்ல வார்த்தை இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் கடந்து வந்த பாதைகளை திரும்ப போய் ரீவைண்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருந்துச்சு. சோ கண்டிப்பா அந்த விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில கண்டிப்பா யார்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயங்கள் கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு திருப்தியை கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஆக்சஸ் ஃபேமிலியில உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ணுற பொழுது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். ஓகேங்களா? இந்த பிரபஞ்சத்துக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். எஸ் சூப்பர். எஸ் நர்மதா மேம், என்னோட ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்றேன். விசிபிளான்னு சொல்றீங்களா? ஓகே மேம். ஷேர் பண்ணுங்க மேம். ஓகே மேம். எஸ் தேங்க்யூ ஸோ மேம். விசிபிளா இருக்காங்களா மேம்? எஸ் மேம். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு மேம். எஸ் தேங்க்யூ சோ மச் மேம். எஸ் நம்மளோட டீம் மெம்பர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இங்க இருக்க ஒவ்வொரு பர்சனுமே இந்த இடத்துல நான் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு விஷயங்களை கேட்கறதுக்காகவும் அந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிங்க் ஓப்பன் ஆன கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 மினிட்ஸ்லயே ஒரு 300 பீப்புள்ஸ் ரீச் பண்ணிருக்கோமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளோட ஒர்க் அவுட் அப்படின்றது போயிட்டு இருக்கு. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ அந்த விஷயத்துக்காக எல்லாருமே நான் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். சூப்பர். சோ மேம் சொன்ன மாதிரி தான் சரிங்களா, நான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு டிப்ளமோ நர்சிங். சோ நம்ம மேலூர்ல தான் ஒரு 2 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருந்தோம். சோ 2 இயர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா பிளஸ் 2 முடிச்ச கரியரோட நம்மள வந்து படிக்க அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க சரிங்களா. ஏன்னா முக்காவாசி எல்லார் ஊர்லயும் தெரியும் இல்லையா, லேடிஸ் வந்து பிளஸ் 2 முடிச்ச கையோடய மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல அப்படின்னா நீ வெளியில எல்லாம் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே உட்கார வச்சிருவாங்கல்ல. அந்த ஒரு விஷயத்தை தாண்டி நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதுல எங்க அண்ணா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்ன நர்சிங் படிக்க வச்சிருந்தாங்க. ஸோ ஓகே. ஸோ நர்சிங் ஓகே. ஸ்க்ரீன் கட் ஆயிடுச்சோ? ஓகே. எஸ் மேம். விசிபிளா இருக்கா மேம் இப்போ? எஸ் மேம். இப்ப விசிபிளா இருக்கு மேம். ஓகே. தேங்க்யூ சோ மச் மேம். சோ எங்க அண்ணா ஒரு சப்போர்ட் பண்ண ஒரு கைடன்ஸ்னால தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நர்சிங் அப்படின்ற விஷயத்தை என்னால பண்ண முடிஞ்சது. சோ ஒரு 2 இயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நர்சிங் முடிச்ச கையோட வந்து பாத்தீங்கன்னா கம்பத்துல ஒரு ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா போயிருந்தோம். ஓகேங்களா? ஒரு 6 மந்த் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுக்கு சேலரி எல்லாம் கிடையாது. பட் அவ்வளவு வேலைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும் நர்சிங் வந்து பாத்தீங்கன்னா நைட் டியூட்டி டே டியூட்டி 2 டியூட்டியுமே பார்ப்போம். அந்த ஒரு விஷயத்துல பண்ணும்பொழுது பட் எங்களுக்கு சேலரி எல்லாம் கிடையாது. வெறும் ட்ரைனிங் பார்ட் மட்டும் தான். ஓகேங்களா? சோ அந்த ஒரு விஷயத்த முடிச்சதுக்கு அப்புறம் எங்க வீட்ல எப்படா மேரேஜ் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்லி என்ன வந்து ட்ரைனிங் பார்ட்ல இருந்து கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க. முடியல ஃபீவர் அப்படின்ற மாதிரி நம்ம படத்துல பாக்குற மாதிரி தான். பொய் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க. பட் வீட்டுக்கு வந்தாலுமே எனக்கு மேரேஜ் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதா இருந்தேன். பட் நம்ம பேரண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும்ல, நம்ம ஒரு டெடி பஞ்சோம்னா கண்டிப்பா அவங்க ஒரு 16 அடி தாவாங்க அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொந்தத்துக்குள்ளே சரிங்களா, சொந்தத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. பட் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடு அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலுமே அதுல ஃபுல்ஃபில் பண்ணாம ஒரு விஷயத்த விட்டுட்டு வரும்பொழுது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதே மாதிரிதான் படிப்பு ஒண்ணு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். பட் அந்த விஷயத்த என்னால வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாம ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி விட்டாங்க. சோ எல்லாரும் பெண்களுக்குமே கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம ஆக்சஸ்ல முக்காவாசி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் இருக்கீங்க. பட் எல்லாருமே எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும்னா மேரேஜ் லைஃப்ல. ஓகேங்களா? சோ இங்க இருக்க ஒவ்வொரு பர்சனுமே வந்து பாத்தீங்கன்னா 100ல 1 பர்சனுக்கு வேணா அவங்க நினைச்ச ஒரு லைஃப் அப்படின்றது கண்டிப்பா அமையும். பட் ஒரு சில பெண்களுக்கு கண்டிப்பா ஒரு லைஃப் அப்படின்றது ஒரு ஏறத்தாழ்வு மட்டும்தான். சரிங்களா? ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீட்டை தவிர்த்து கண்டிப்பா புகுந்த வீடு தான் லைஃப் லாங் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு இன்ன வரைக்கும் இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிறந்த வீடு தான் ஃபுல்லாவே இருக்கு. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ரிலேட்டிவ் யாராவது சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? பட் எனக்கு அந்த மாதிரி யாருமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் படிக்கும் பொழுதே எனக்கு அண்ணா மட்டும் தான் ஃபுல் சப்போர்ட் இருந்து பண்ணாங்க. பட் அதுக்கு அடுத்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஹஸ்பண்ட் வந்து நமக்கு நினைச்ச மாதிரி கண்டிப்பா நம்ம விருப்பத்தகுனா கண்டிப்பா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. பட் அந்த மாதிரி வந்து எனக்கு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ட்ரிங்க் அடிக்ட் ஆனவங்க தான். சரிங்களா? ஏன்னா சொந்தம் தான். பட் ஃபுல்லாமே ட்ரிங்க் அடிக்ட் ஆனவங்க. லைஃப்ல எந்த ஒரு விஷயமே ஃபேமிலிக்காக பண்ண மாட்டாங்க. சரிங்களா? சோ எந்த ஒரு விஷயமே நம்ம நம்ம எனக்கு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் கூட எனக்கு கிடைக்காது. மேரேஜ் பண்ணி குடுத்ததுக்கு அப்புறமும் அப்பா, அம்மா தான் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு வந்து அவங்க தான் பண்ணி குடுப்பாங்க. சரிங்களா? ஒரு 2 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிட்டு
ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா, கஷ்டங்கள் தாண்டி தான் வந்தேன். ஏன்னா, அந்த அளவுக்கு கண்ணீர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, என்னோட லைஃப்ல ஒரு 20 வயசு பொண்ணு அந்த விஷயங்கள அனுபவிக்காத விஷயங்கள் எல்லாமே கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா, போயிருச்சு. ஒரு 2 வருஷம் ஓடிருச்சு. பட் அப்போதைக்கு பண தேவைகள் எதுவுமே எனக்கு தேவைப்பட்டது கிடையாது. சரிங்களா? ஏன்னா, அப்போதைக்கு எல்லாமே அப்பா, அம்மா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பொழுது, கண்டிப்பா எனக்கு எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சப்போர்ட்ல இருந்துட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு கைக்கு எந்த ஒரு பணமுமே தேவைப்பட்டது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா பசங்க இன்னைக்கு லேடீஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஜென்ஸ்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா பிள்ளைங்களுக்கான தேவைகள் எதுன்றது கண்டிப்பா ஓரளவு அவங்களுக்கு தெரியாது. பட் அம்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா பசங்களுக்கான ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க இல்லையா? அதே மாரி தான் எனக்கு பசங்க வரும்போது தான், எந்த அளவுக்கு பணத் தேவைகள் அதிகமா இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு, சோ கண்டிப்பா நான் இந்த மாரி ஒரு பார்ட் டைமா ஏதாவது தேடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாரும் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஹஸ்பண்ட்ட கேட்பீங்க. நான் அந்த மாரி பண்ணட்டா? அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்ட கேட்பீங்க. இல்லன்னா உங்க வீட்ல உள்ளவங்கட்ட யார்ட்டயாவது கேட்பீங்க. பட் நான் வந்து யார்ட்டயும் கேட்க வேண்டியது கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து அவங்க யாரும் பண்ணல. அதனால நான் யார்கிட்டயும் கேட்க வேண்டியது இல்ல. நானா என்னோட விஷயத்த வந்து நான் எப்படியாவது பார்ட் டைமா ஒரு விஷயம் பண்ணி, என்னோட பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையிலே திங்க் பண்ணிட்டே தான் ஒரு ஒரு 6 மந்த், 7 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுச்சு அப்படியே. சரிங்களா? சோ அப்ப ஓடிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே நெறைய யூடியூப் சேனல்லாம் போய் பார்ப்பேன். என்னன்னா யூடியூப் சேனல்ல போயிட்டு ஏதாவது பார்ட் டைமா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அ எனக்கு ஃபோன் அப்பதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆகி ஒரு 4 மந்த் என்ட்ட ஃபோனே கிடையாது. எங்க அண்ணா ஃபாரின்ல இருக்கும்போது எனக்கு மொபைல் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. சரிங்களா? அந்த மொபைல வச்சு தான் அதுவும் சின்ன மொபைல். அவங்க ஃபாரின்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் டைம்ல ரூம்ல இருக்கும்போது சின்னதா ஒரு பட்டன் ஃபோன் மாரி குடுப்பாங்க. ஒரு டச் ஃபோன் மாரி, ஆண்ட்ராய்ட் ஃபோன். அத வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது பார்ட் டைமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த யோசிச்சுட்டு திங்க் பண்ணிட்டே இருந்தேன். பட் அதுல யூடியூப்ல போயிட்டு நெறைய கேப்சா டைப்ஸ் ஜாப்ஸ் சோ நெறைய ரைட்டிங் ஜாப்ஸ் நெறைய பார்த்துட்டு இருந்தேன். பட் எதுவுமே எனக்கு சூட்டபிளா கிடையாது. சரிங்களா? எதுவுமே வந்து சூட்டபிளா எனக்கு அமையல. நான் எதிர்பார்த்த ஒரு வருமானம் கிடைக்கிற ஒரு வாய்ப்பாவும் எனக்கு எந்த ஒரு இடத்துலயுமே கிடைக்கல. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டங்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. சோ அந்த டைம்லயும் சோ வந்து அந்த டைம்லயும் கன்சீவா இருந்தனால தான், அடுத்த பசங்கள் 2வது பசங்க வரும்போது ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி பிறந்து என்னால ஒண்ணும் பண்ண முடியல. சோ செகண்ட் பேபிக்காவது நம்ம ஏதாவது 2 பெரிய பசங்களா வரதுக்குள்ள நம்ம ஏதாவது ரெடி பண்ணி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சோ ரொம்ப கஷ்டப்பட்டு தேடின ஒரு விஷயம். ஆனா எதுவுமே எனக்கு வந்து கை குடுக்கல. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு நம்ம ஊர்லயே சரிங்களா, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ நம்மளோட மாரிஷேரி மேம். சோ நம்மளோட மாரிஷேரி மேம் வந்து எனக்கு ஆ ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க. சரிங்களா? அது என்ன விஷயம் அப்டின்னா, வெஸ்டேஜ். இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். வெஸ்டேஜ்ல தான் நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நெனச்ச ஒரு வருமானத்த எடுக்க முடியாம நெறைய பேர் பிரேக் ஆகி வந்திருக்கீங்க. சோ நானுமே அதுல ஒரு பெர்சன் தான். வெஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரிஷரி மேம் குடுக்கும் பொழுது, என்ன விஷயங்கள் எனக்கு புடிச்சிருந்து நான் எடுத்து போய் வெஸ்டேஜ்ல உள்ள போனேன் அப்டின்னா, அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, "இந்த ஒரு வருமானம் உனக்கு தலைமுறை தலைமுறையா வரும். இது உனக்கு இல்லன்னா கூட உன்னோட பசங்களுக்கும் அந்த இடத்துல வர ஆரம்பிக்கும்" அப்டின்னு சொல்லிட்டு என்ட்ட வந்து ஷேர் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சரி ஓகே அப்டின்ட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, அமௌண்ட் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்டின்னு சொல்லும். சரி ஓகே ஃப்ரீ தானே அப்டின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சது தானே அப்டின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, சோ நல்லா தான் போச்சு. ஓகேங்களா. சோ நல்லா தான் கான்ஃபரன்ஸ் கால்ல இருந்து எல்லாமே நல்லா பேசுனாங்க, சப்போர்ட் பண்ணாங்க அப்டின்றத தாண்டி, ஆ கரெக்ட்டா 1ஆம் தேதி ஆயிடுச்சு. ஓகேங்களா. சோ எல்லாருக்குமே தெரியும். 1ஆம் தேதி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, "மேம் நீங்க இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலையா மேம்? நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். உங்களுக்கு கீழ உள்ளவங்களையும் பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும்ல மேம். ஏன் இன்னும் பண்ணாம இருக்கீங்க? ஐடி லாக் ஆயிரும் மேம். சீக்கிரம் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் அனுப்பி விட்டாங்க. இதுல ஏதாவது போடுறீங்க அப்படின்ட்டு. என்னையா சொல்றீங்க? பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலையா? நீங்க என்னன்னா, இதுல வந்து உள்ள வந்து பாருங்க, கத்துக்குங்க, மீட்டிங்லாம் நடக்கும் அப்படின்னு தானயா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ! என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்மள அதுல இருந்து கண்டிப்பா நம்ம ஒரு எதுக்காக எடுத்திருக்கோம் அந்த விஷயத்த நோட்டீஸ் பண்ணி நம்ம அந்த விஷயத்த பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதே மாரி தான் யோசிச்சேன். சரி எடுத்துட்டோம். ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அப்பதைக்கு என்னோட கையில பர்ச்சேஸ் பண்றதுக்கு அமௌண்ட் கிடையாது. ஏன்னா, நம்ம கஷ்டத்தினால தான் ஒரு பார்ட் டைம் வந்து தேடணும். ஆனா, அதுலயும் நம்ம கையில இருந்து பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பா முடியாது இல்லையா? அதுவும் அதுல உள்ள ரேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, பட் கம்பெனிய நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா நல்ல ஒரு கம்பெனி தான். பட் அதுல உள்ள ப்ராடக்ட் எல்லாமே ஹை குவாலிட்டியா இருந்துச்சு. அதாவது ஹை ரேட்லயும் இருந்துச்சு. குவாலிட்டிக்கு ஏத்த மாரி ரேட்டும் அதிகமா இருந்துச்சு. சோ அந்த ரேட் அதிகமா இருந்தது பாத்தீங்கன்னா, பக்கத்துல உள்ளவங்க நான் பர்ச்சேஸ் பண்ண முடியல. பக்கத்துல உள்ளவங்க ரிலேட்டிவ்குள்ளேயே இது மாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் எடுத்து யார்ட்டயும் சொல்லிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல ஒரு 3 மாசம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? ஏன்னா 1 மாசம், 2 மாசம் வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஒவ்வொரு மந்த்துக்குமே அவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? கிடையாது. அதே மாரி 3 மாசம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு ஆளுக்கா வாங்கி குடுத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கீழ உள்ளவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க, லெஃப்ட் ஆயி வெளில போக ஆரம்பிச்சுட்டாங்க.
பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்னோட சொல்லாமலே லெஃப்ட் ஆகி வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது என்னடா இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்து மூலியமா தான் அதுக்கப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான நம்மளோட மேம் சொன்ன மாதிரி தான் இதுலயாமா போய் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. ஏமா என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும்போது, ஏமா இதுல உன்னோட வருமானம் இந்த இடத்துல கிடைக்க போறது கிடையாது அப்படின்னு விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணாங்க. நீ முதல்ல இதுல இருந்து லீவ் ஆயிட்டு வா, உனக்கு நல்ல ஒரு விஷயத்த நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஏன்னா அப்போதைக்கு நான் அவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தேன், நல்ல ஒரு வருமானம் எடுத்துட்டு தான் இருந்தாங்க என் ஃப்ரெண்ட் வந்து. சரிங்களா, இதுல எல்லாம் கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் பல்கா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் போல, அதான் அவங்க இவ்வளவு இன்கம் எடுக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து யோசிச்சனால அதை விட்டுட்டேன் நானு. சரிங்களா, சோ அது யாரு அப்படின்னா, சோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பை நான் போய் குரூப்ல இருந்து ரிமூவ் ஆகி வெளியில வந்துட்டேன். வெஸ்டேஜ்ல இருந்து ரிமூவ் ஆகி வெளியில வந்துட்டேன். பட் அப்போதைக்கு நம்மளோட மாரீஸ்வரி மேம், ஃபாத்திமா மேம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஃபாத்திமா ஈடி. சோ அவங்க தான் எங்களுக்கு மேல உள்ள அப்ளைன் வெஸ்டேஜ்ல. ரெண்டு பேருமே என்ன வந்து கால் பண்ணி கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி வந்து வெளியில வந்துட்டீங்க அப்படின்ட்டு. நான் ஒரு அவங்களுக்கு நேரம் என்னால சொல்ல முடியல, என்னால முடியல பர்ச்சேஸ் பண்ண முடியலன்னு. சரி ஓகே, ஏதாவது ஹேர்ட் ஆயிருவாங்க, ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல என் போன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு நான் வெளியில வந்துட்டேன். சரிங்களா, வெளியில வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனிமம் வந்து அவங்களும் விட்டுட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜெனிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல நான் ரொம்பவே மனசார தேங்க் பண்ணிக்கிறேனோ. ஏன்னா எல்லாருமே ஒரு வாய்ப்பு நம்ம குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நானே என் ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வாய்ப்பு குடுக்குறேன்னா, அவங்க அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் யோசிப்பாங்க. சரிங்களா, இதே மாதிரிதான் என் ஃப்ரெண்டும் இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு சொல்லும் பொழுது நானும் யோசிச்சது என்னன்னா அந்த அமௌண்ட் தான். இல்லம்மா, நானே இந்த ஒரு கஷ்டத்தினாலதான் உள்ள வந்திருக்கேன், என்கிட்ட அமௌண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஜெனிமம் கிட்டே கேட்க ஆரம்பிச்சேன். உன்கிட்ட இருந்தா போடுமா, கண்டிப்பா எல்லாரும் கேக்குற மாதிரிதான், உன்கிட்ட இருந்தா பண்ணுமா, கண்டிப்பா நான் வந்து அதுல ஒரு இன்கம் எடுத்து உனக்கு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க என்கிட்ட, பிசினஸ பொறுத்த அளவுக்கு ஹெல்பிங் மைண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கவே கூடாது. சரிங்களா, செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சோ இன்னைக்கு அது உன்னோட கையில இருந்து நீ அந்த விஷயத்த பண்ண அப்படின்னா அது உன்னோட வருமானம் அப்படின்றது கண்டிப்பா உனக்கு தோண ஆரம்பிக்கும். பட் அந்த இடத்துல நான் ஹெல்ப் பண்ணும்போது அப்படின்றது அது எனக்கான ஒரு வருமானமா தோணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணாங்க. சோ அப்போதைக்கு ஜெனிமா மேல எனக்கு ஒரு வார்த்தை இருக்குதான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற பொழுது நம்மளுக்கு அந்த விஷயத்த பண்ணலையேன்னு அந்த இடத்துல ஒரு சுயநலமா யோசிச்சேன். ஓகேங்களா, சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சேன். பட் இன்னைக்கு அது வந்து அது தப்பு அப்படின்றத இன்னைக்கு தான் நான் அனலைஸ் பண்றேன். சரிங்களா, ஏன்னா இன்னைக்கு என்னோட வருமானம் வரும்போது நான் என்ன யோசிச்சிருப்பேன், இன்னைக்கு ஜெனி தானே அமௌண்ட் போச்சு, அப்ப ஜெனிக்கு தானே அந்த வருமானம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிச்சு பண்ணி திங்க் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். ஆனா அந்த விஷயத்த ஜெனிமம் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அடிக்கு சொன்னதுக்கு நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னோட பையன், சரிங்களா, மூத்த பையன் பிறந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் ஏறி இருந்துச்சு. அந்த எல்லாருமே சொல்லுவாங்கல்ல அமௌண்ட் இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த விஷயம் பண்ணா கூட மத்தவங்க பண்ணுவாங்களான்றது டவுட் தான். ஆனா என்னோட ஃப்ரெண்டு ஒரு பக்கத்து சொன்னது ஒரு பக்கத்து இருந்தாலுமே, சரி ஓகே இவ்வளவு தூரம் வருமானம் அவங்க தான் எடுக்கிறாங்கல்ல, 20,000 15,000 வாரம் போட்டுட்டு தான் இருக்காங்க, நம்ம பாத்துட்டு தானே இருக்கோம், சரி பண்ணுவோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் ஏறிடுச்சு. பட் இன்னும் ஒரு 1500 ரூபாய் வேணுமே அப்படின்ட்டு ஜெனிமா அதுக்கு ஒரு ஐடியா கேட்டேன். யோகா ஒரு நம்மளோட ஆதிமுருகன் சாரும் சரி, ரெண்டு பேருமே என்ன சொன்னாங்கன்னா, உன்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் உள்ளவங்க கிட்ட நீ ஒரு ஹெல்ப்னு கேளு, ஏன்னா ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே அண்ணா சொன்ன மாதிரி கூட போட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேருக்கு மட்டும் தான் டைப் பண்ணேன். ஏன்னா பணம் கேட்கும்போது கண்டிப்பா கூச்சமா இருக்கும் யார்ட்டாவது கேட்கும்போது. சரிங்களா, அப்படின்னு பொழுது ஒரு 4 பேர்கிட்ட அந்த ஒரு கடன் விஷயத்தை வந்து கேட்டிருந்தேன். அதுல ஒரு பர்சன் மட்டும் வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி தான் அவங்க வர சொல்லி எனக்கு 1500 கையில கொடுத்தாங்க. சரிங்களா, அப்படிதான் நான் ஒரு ஐடி 3500 ரூபாய் ரெடி பண்ணி போட்டேன் நானு. இது வந்து உண்மைதான், எல்லாருமே வந்து இது சொல்றதுக்காக அப்படிலாம் நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜெனிமம் வந்து எல்லாருக்கும் தெரியும்ல மல்டிபிள் ஐடி. சோ மல்டிபிள் ஐடி போட்டா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் செஷன்லயும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஜெனிமாவும் நம்மளோட ஆதி சாரும் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத எனக்கு வந்து கால் பண்ணி அந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணாங்க. அது இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னடா 3500 ரூபாய்க்கே நம்ம முட்டி முளைச்சுல அந்த அமௌண்ட் போட்டோம், இப்ப இது மல்டிபிள் ஐடின்னு சொல்றாங்களே என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லணும்னா அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அமௌண்ட் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரங்க, 2 வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன் அழுக ஆரம்பிச்சிட்டேன். எப்படி அமௌண்ட் ரெடி பண்றேன்னு தெரியல அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பக்கத்து வீட்லயே நான் போய் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உன் ஹஸ்பண்ட் சரியில்லைம்மா, ஏன்னா நாங்க குடுத்துட்டோம்னா நாளைக்கு எங்க வீட்டுல வந்து ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, எங்களுக்கு வந்து அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சிக்கு நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால நம்பி யாரும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரி ஓகே என்னடா பண்றதுன்னு யோசிச்ச போதுதான் லோனுக்கு, சரிங்களா, நமக்கு தான் 18 வயசு ஆயிடுச்சு இல்ல, அதுக்கப்புறம் என்ன லோன் அரேஞ்ச் பண்ணியாவது அந்த விஷயத்த பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லோனுக்கு கிட்டத்தட்ட நான் பிசினஸ் ஜாயின் பண்ணும் பொழுது நிற மாசம் கன்சீவ். சரிங்களா, கரெக்டா 9 மந்த் எண்டிங் வரப்போகுது. சரிங்களா, 9 மந்த் எண்டிங் வரும்போது இங்க இருந்து லோன் எடுக்கிறாங்க, எங்க போகணும்னா சிவகங்கைக்கு போகணும். பட் நாங்க இருக்கிறது இடைமலு, கிட்டத்தட்ட ஒரு பஸ்ல போகணும்னா ஒரு 20 நிமிஷம் டிராவல். ஓகேங்களா, அப்படின்ற பொழுது சிவகங்கை போய் அதுவும் லோன் ஈஸியாலாம் கிடைச்சிடாது, போய் அலையணும் நம்ம. அப்படின்ற பொழுது நான் இந்த விஷயத்துக்காக நிற மாசமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டே தான் இருப்பேன்.
போயிட்டு எல்லாருமே திட்டுவாங்க, அங்க பாரு ஓயாம பாரு அலைஞ்சிட்டே தான் இருக்காங்க, பிள்ளைக்கு ஏதாவது ஆக போகுது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நான் அப்படின்னு என்ன பண்ணேன்னா, என்னோட தேவைக்காக என்னோட பசங்களுக்காக தானே நான் அலையிறேன் அப்படின்னு பொழுது யார் என்ன சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருந்தோம். சரிங்களா? போய் போய் அலைஞ்சு ஒரு வழியா அந்த அமௌண்ட் கிடைச்சிருச்சு. கிடைச்சதோட விளைவு தான் அப்படியே நான் அமௌண்ட்ட வந்து நம்ம ஜெனிமம்க்கு சென்ட் பண்ணி என்னோட மல்டிப்ளை ஐடியாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த கம்ப்ளீட் பண்ணும்பொழுது ஜெனிமம் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அச்சீவ்மெண்ட் எல்லாருக்குமே இன்னைக்கு நெறைய பேர் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்றது அச்சீவ்மெண்ட் தானே. அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ட நான் குயிக் ஸ்டார்ட் அச்சீவர் அச்சீவ் பண்ணவே இல்ல. டைரக்ட்டா சீலுக்கே பிளான் வந்து கேட்டிருந்தேன். ஓகேங்களா? பிளான் வந்து நம்மளோட ஆதி சார்கிட்டயும், மனோஜ் அண்ணா கிட்டயும், ஜெனிமம் கிட்டயும் பிளான் கேட்டிருந்தேன். எப்படி முடிக்கிறாங்க? நான் என்ன பண்றது? அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க. அப்பயுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிளான் கேட்டுட்டு அன்னைக்கே நம்மளுக்கு எப்பயும் சனிக்கிழமை குளோசிங் டேட் தானே. அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நியூ இயர் அன்னைக்கு. சரிங்களா? சோ நியூ இயர் அன்னைக்கு இல்ல. நம்ம கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, என்னோட வயிறு வலி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிளான கேட்டு என்னடா பண்றது? இத முடிச்சே ஆகணுமே அப்டின்ட்டு ஹாஸ்பிட்டல்ல நடந்துகிட்டே அந்த விஷயத்த பண்ணிட்டே இருந்தேன். ஐய்யய்யோ! முடிக்கணுமே, முடிக்கணுமே. உள்ள போயிட்டோம்னா ஃபோன் விட மாட்டாங்களே அப்டின்னு சொல்லிட்டு, வலி வரட்டும் நீங்க நர்ஸ் சொல்றாங்க, வலி வரட்டுமா நட நடன்றாங்க. அந்த வலியிலயும் நான் பேசிட்டே இருக்கேன் அச்சீவ்மெண்ட் முடிக்கிறதுக்கு. மனோஜ் அண்ணா சப்போர்ட் பண்றாங்க. என்கிட்ட நம்மளோட ஜெனிமாம் சப்போர்ட் பண்றாங்க. என்கிட்ட ஆதினும் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இந்த அளவுக்கு நான் ஓப்பனா சொல்றேன். இந்த அளவுக்கு கைடன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. சரிங்களா? ஏன்னா அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு போகலாம். ஏன்னா அவங்கலாம் சிடி லெவல்ல இருக்காங்க, இடி லெவல்ல இருக்காங்க. அவங்க வேலைய பார்த்துட்டு போலாம். ஆனா எனக்காக அந்த இடத்துல எப்படியாவது முடிச்சே ஆகணுமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை குடுத்தாங்க. ஏன்னா சொந்தத்துக்கு கூட அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை குடுக்க யாரும் வரமாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஆக்சஸ் ஃபேமிலில நான் இணைஞ்சதுல இருந்து எனக்கு அவ்வளவு பேர் கை குடுத்தாங்க அன்னைக்கு. அவ்வளவு ஒரு வலி வயிறு உங்களுக்கே தெரியும். அந்த வயிறு வலி இருந்துச்சுன்னா நம்மளால பேசக்கூட முடியாது. ஆனா அந்த வலியிலயும் நான் பேசினேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள போயிட்டேன். வயிறு வலிக்க ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு. உள்ள போயாச்சு. உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அ காலையில எந்திரிச்சு எனக்கு அது ரொம்ப இதாயிருச்சு. முடிச்சிட்டனா என்னன்னு தெரியலையே, முடிச்சிட்டனா என்னன்னு தெரியலையேன்னு ரொம்ப ஒரு பதட்டமா இருந்துச்சு. காலையில 8 மணிக்கெல்லாம் பேபி பிறந்தாச்சு. காலையில மனோஜ் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா, "அண்ணா முடிச்சாச்சா?" என்கிட்ட நான் அண்ணாட்ட எதுவுமே கேட்கல. "அண்ணா முடிச்சாச்சா அண்ணா?" அப்படின்னு கேட்டேன். முடிச்சிட்டீங்கம்மா கங்கிராச்சுலேஷன் சொல்லவும் தான் அப்பதான் அந்த வலி கூட எனக்கு தெரியல. ஆனா அந்த விஷயம் நான் முடிச்சேனா இல்லையான்னு கேட்கதான் எனக்கு ரொம்ப ஆர்வம். சரிங்களா? ஏன்னா ஒரு விஷயம் நீங்க எடுக்குறீங்கன்னா, அதுல முதல்ல நீங்க என்ன பண்ணணுன்றத அந்த விஷயத்த முழு மூச்சோட பண்ண ஆரம்பிங்க. கடமைக்குன்னு பிசினஸ்ல தயவு செஞ்சு வராதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் இருக்கனால தானே உள்ள வர்றீங்க. அதே மாரி தான். இன்னைக்கு எனக்கு அந்த அளவுக்கு நான் முடிச்சதோட விளைவு, நம்ம பிசினஸ்ல ஜாயின் பண்ணியாச்சு. அச்சீவ்மெண்ட்டையும் முடிச்சாச்சு. அந்த அச்சீவ்மெண்ட் முடிச்ச ஃபர்ஸ்ட் வீக் எவ்வளவு இன்கம்னா ரூ. 13,800. சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் வீக் முடிச்சதோட வருமானம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, ரூ. 13,800. சோ அந்த டைம்லயே கோர் லீடர் அப்படின்றதும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த விஷயம் கேட்கும்போது எனக்கு பேபி பிறந்தா கூட அவ்வளவு சந்தோஷம் கிடையாது. இந்த ஒரு விஷயம் முடிச்சது தான் எனக்கு அவ்வளோ ஒரு சொல்லப்போனா ஆனந்த கண்ணீர்ல இருந்து எல்லாமே வந்துருச்சு. அந்த வாரம் ரூ. 10,000 இன்கமும் வந்துருச்சு. ஓகே நம்ம பேபி ஃபர்ஸ்ட் பிறந்தோனயே வந்து இந்த வாரம் ஒரு வருமானம் நல்ல ஒரு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ரொம்ப வந்து மனசார வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. இந்த அளவுக்கு வந்து ஹாப்பினஸ் நான் எந்த ஒரு விஷயத்திலுமே பண்ணது கிடையாது. பட் இந்த ஒரு இடத்துல எனக்கு கிடைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சரிங்களா? அப்ப சரி ஓகே. சாரி ஸ்கிரீன் கட் ஆயிடுச்சு. மேம் ஸ்கிரீன் கட் ஆயிடுச்சுங்களா? எஸ் மேம். ஸ்கிரீன் கட் ஆயிடுச்சு. 1 செகண்ட் மேம். ஓகே. சாரி மேம். ஓகே. அதே மாரி தான் கோர் லீடர் கம்ப்ளீட் பண்ணி, அந்த வீக் மட்டுமே ரூ. 13,800 இன்கமா எடுத்தாச்சு. நம்மளோட சார் சொல்லுவாங்க இல்லையா? இன்கம் நோக்கி போகாம, அச்சீவ்மெண்ட்ட நோக்கி போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இன்கம் வரும். பட் கோர் லீடர் முடிக்கிறது எனக்கு கோர் லீடர் முதல்ல என்னன்னே தெரியாது. பட் அந்த கோர் லீடர் முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தான் கேட்டேன். அந்த செகண்ட் அத முடிச்சோம். சப்போர்ட்டோட எடுத்து பண்ணனால எனக்கு இந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுச்சு. சரிங்களா? அதே மாரி தான் அந்த விஷயத்த முடிச்சதோட, அதுக்கப்புறம் தான் நம்ம சிவகங்கை இந்த பிரான்ச் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணாங்க. அன்னைக்கு அவ்ளோ பேருக்கு நடுவுல நம்மளோட விபி சாருமே வந்திருந்தாங்க. அவ்ளோ பேருக்கு நடுவுல அந்த ஒரு ரெகக்னைஸ்மே எனக்கு கிடைச்சுச்சு. அன்னைக்கு என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு தான் போனேன். சரிங்களா? சரி இவ்வளோ தூரம் பேசுறவங்க அங்க போய் இவ்வளோ பேருக்கு நடுவுல அந்த விஷயத்த பண்ணாங்கன்னா, கொஞ்சம் அந்த அளவுக்காவது ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனா அவங்கள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அது அது டபுளா தான் மாறுச்சு. டபுளா தான் எதிர்ப்பு மாறுச்சு. ஓகே என்னதான் பண்ணாலும் நம்மள வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. எதுவும் பாராட்டாத எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பிசினஸ நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அத வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஓகேங்களா? பட் இதனால எனக்கு எவ்வளவோ ப்ராப்ளம் வந்திருக்கு. பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்ற எவ்வளவோ என்ன வந்து ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா, நான் இந்த விஷயம் எதுக்கு எடுத்தேன்? என்னோட பசங்களுக்கான தேவைகளுக்கு நான் எடுத்தேன். அப்ப அந்த விஷயத்த நான் முடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் வந்து பண்ணி முடிக்க ஆரம்பிச்சேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதுக்கப்புறம் சிஎல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச கையோட டீம் லீடர் முடிச்சாச்சு. சரிங்களா? டீம் லீடர் முடிச்ச அந்த கையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீக் மட்டுமே ரூ. 21,000 இன்கம் வந்துச்சு.
சரிங்களா? டீம் லீடர் முடிச்ச அந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா 21,000 ரூபாய் வருமானம். சோ வீக் ஓகேங்களா? ஏன்னா அடுத்து நம்ம அடுத்தது ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா வந்த டீம் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த விஷயத்த நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீக் மட்டுமே டீம் லீடர் முடிச்சதுக்கு 21,000 ரூபாய் வருமானம் எடுத்தாச்சு. பெஸ்ட் டீம் லீடர் அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த இதெல்லாம் ஈஸியா முடிச்சிடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. இதுக்கு நடுவுல எவ்வளவோ எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. சரிங்களா? ஏன்னா ஐடிஸ் போட்டவங்களுமே வந்து நெகட்டிவ் அப்படி நிக்கிற மாதிரி வாய்ப்புகளா இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கும் அந்த இடத்துல ஒரு வருமானம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தையே பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? சோ சரி. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ அடுத்து ஓகேங்களா? சோ நம்ம டீம் லீடர் முடிச்ச கையோட டைமண்ட். இதுக்கு தாங்க ரொம்ப 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 எஃபெக்ட் குடுத்தோம். சோ வந்து டைமண்ட் முடிச்சு அந்த முடிக்கிறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும்ல. அச்சீவ்மென்ட் முடிக்கிறதுக்கு 1 ஐடி 2 ஐடி பெண்டிங் வந்து கண்டிப்பா லாஸ்ட் வீக்லயாவது நிக்கும். சரிங்களா? ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, டைமண்ட் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 8 ஐடி லாஸ்ட் நைட் மினிட்ல அதே நைட்ல தான். லாஸ்ட் மினிட்ல தான் வந்து என்னைக்குமே எல்லாருக்குமே இருக்கும். அதே மாரி தான் டைமண்டுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு 8 ஐடி பேலன்ஸ்ல நின்றுச்சு. அந்த 8 ஐடிக்கும் அவ்ளோ ஒரு நைட்ல யார்ட்டடா பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பேசி எடுத்து, அந்த டைம்லயும் அந்த 8 ஐடி முடிச்சு, டைமண்டும் முடிச்சாச்சு. ஏன்னா பசங்களும் அந்த வீட்ல இருக்காங்க. பசங்க 2 பேருமே அவ்ளோ கத்திட்டு அவ்ளோ எல்லாருக்குமே தெரியும். பசங்க இருக்க வீட்ல என்னெல்லாம் நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவ்ளோ கத்துவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா அந்த விஷயத்த தாண்டி நம்ம அந்த விஷயத்த முடிக்கணும். ஏன்னா டைமண்ட் தான் ஒரு ஒரு கட்டத்துக்கு நம்மளுக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா டைமண்ட் முடிச்சே ஆகணும். ஏன்னா இவ்ளோ ஐடிஸ் வந்து நம்மளால பின்னாடி போக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், டைமண்ட் முடிச்சு அந்த வீக் மட்டுமே ரூ. 36,000 இன்கம் எடுத்தாச்சு. ஓகேங்களா? சோ அச்சீவ்மென்ட் முடிங்க. கண்டிப்பா உங்களுக்கான வருமானம் அப்படின்றது டபுளாவே இந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாரி தான் டைமண்ட் ஃபோக்கஸ் பண்ணோம். அந்த இடத்துல வருமானமும் எடுத்தாச்சு. சரிங்களா? இதே மாரி தாங்க எல்லாருமே முதல்ல பிசினஸ் நம்ம எடுக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஒரு ஜஸ்ட் ஒரு மினிட்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்க அப்படின்னா, அந்த விஷயம் தன்னால உங்களுக்கு வந்து ஈஸியா முடிய ஆரம்பிச்சுரும். சரிங்களா? எல்லாமே நம்ம மைண்ட் தான் காரணம். சோ அதே மாரி தான் டைமண்ட் முடிச்ச கையோட வந்து பாத்தீங்க அப்படின்னா, இடி பொசிஷன் நம்மளுக்கு குடுத்தாங்க இல்லையா? ஏன்னா, இந்த நான் நெனச்சு கூட எக்ஸ்பெக்ட் கூட பண்ணி பாக்கல. இடி பொசிஷன் கிடைக்குமா? ஏன்னா, அது எவ்வளோ ஒரு வேல்யூபிளான ஒரு பொசிஷன் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் அந்த விஷயம் எனக்கு கிடைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஏன்னா, அன்னைக்கு கஷ்டப்பட்டோம் அப்படின்ன பொழுது, இன்னைக்கு கண்டிப்பா நம்ம கையில கடவுள் சொல்லுவாங்கல்ல, என்னைக்குமே கஷ்டம் வந்து நிரந்தரமா இருக்காது. ஒரு கட்டத்துல கஷ்டம் வந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு கட்ட அளவுல நீங்க யோசிச்சு அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது ஆக்சஸ் மூலியமா தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஓகேங்களா? சோ அடுத்து அதே வீக்ல தான் ரூ. 12,600 இன்கம் எடுத்தாச்சு. ஒவ்வொரு வீக்கும் 10,000 அபோவ்க்கு மேல எடுக்கும் பொழுது, உண்மையிலேயே நம்ம தான் அப்படி எடுக்கிறோமா? அப்படின்ட்டு எனக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு எக்ஸ்பெக்ட்டா இருந்துச்சு. அதே நேரம் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வருமானம் எடுத்ததையும் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வேற மாரிலாம் இங்க பக்கத்துல உள்ளவங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாரி இவ்வளோ இருக்கு, அவ்வளோ இருக்கு, இவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு அதுவே ஒரு பேச்சா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருந்தாங்க. நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த இப்படி உதறி தள்ளிட்டு நான் நம்மளோட ஆதினட்டலாம் சொல்லி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ணா இந்த மாரி இருக்குண்ணா, அப்படி இருக்குண்ணா. இதுவரைக்கும் ஒரு உடுத்துற உடை கூட அவங்க வாங்கி குடுத்தேனான்னு சொன்னாங்க. அதே சொன்னாங்க. நீ மொத ஆக்சஸ்ல இருந்து எடும்மா அப்படின்னும்போது, அந்த இன்கம்ல தான் எனக்கான உடுத்துற உடை வந்து அம்மா அங்க அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணாங்க. அன்னைக்கு நான் ஆக்சஸ்ல எடுத்த ஒரே வருமானத்துல மட்டும் தான் எனக்கான உடைகளா இருக்கட்டும், என்னோட பசங்களுக்கான ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு என்னோட வருமானத்து மூலியமா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? யாரோட ரூ. 1 கூட நான் அதுலருந்து வாங்கி நான் பண்ணது கிடையாது. என்னோட வருமானத்து மூலியமா தான் நான் அந்த விஷயத்த பண்ணியே முடிச்சுட்டு இருக்கேன். சரிங்களா? சோ அதே மாரி தான் அந்த ஒரு விஷயத்துல எடுத்த ஒரு வருமானத்தோட 2ண்ட் மொபைல் இது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் வந்து பாத்தீங்கன்னா, ரீசெட் ஆயிடுச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே. சோ இது வந்து இப்ப ரீசென்ட்டா 2ண்ட் மொபைல் எடுத்தது. ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும்ல, பசங்க இருக்க வீட்ல ஃபோன் எந்த அளவுக்கு வச்சிருப்போம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்ல. அதே மாரி தான் என் பசங்கள ஃபர்ஸ்ட் மொபைல வந்து உடைச்சுட்டாங்க. சோ அதே மாரி என்னானாலும் நமக்கு பிசினஸ் மொபைல் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2ண்ட் மொபைல் வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அச்சீவ் பண்ணிட்டு இருந்தேன். சோ நம்ம சிவகங்கையில தான் போய் பர்ச்சேஸ் பண்ணி ரூ. 16,000 குடுத்து அந்த மொபைல் ஃபோனுமே அச்சீவ் பண்ணியிருந்தோம். சோ அதே தண்ணி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்க எல்லாருமே வெஸ்டேஜ்ல இருந்த அதே 3 பார்ட்னர்ஸுமே இன்னைக்கு ஆக்சிஸ்ல வந்து ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஐடியே மாரீஸ்வரி மேம் தான். சரிங்களா? அவங்க வெஸ்டேஜ்ல இருந்து உள்ள நான் நம்ம ஆக்சஸ் ஸ்டேட்டஸ் பண்ணும்பொழுது, இது வந்து இதுவும் உனக்கு இன்கம் வருமா? அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் நெறைய கொஸ்டின் ஜெனிமாம் ஒவ்வொரு சில செஷன்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, என்ன போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அதே மாரி தான் ஜெனிமாம் வந்து அவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்க 2 பேரும். ஆனா அப்படி இப்படின்னு ஜெனிமாம் வந்து கரெக்ட்டான விஷயங்கள் குடுத்தனால, இன்னைக்கு அவங்களும் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இன்னைக்கு நாங்க 3 பேரும் இன்னைக்கு பார்ட்னர்ஸா இருந்து இன்னைக்கு சூப்பரா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா விடமாட்டோம். ஏன்னா இது எங்க லைஃப் ஓகேங்களா? இது வந்து சும்மா அகாடமிக்ன்னு கிடையாது. இதுதான் லைஃப் எங்களுக்கு. சோ கண்டிப்பா இந்த லைஃப்ல நாங்க எந்த அளவுக்கு பண்ணோமோ, அதே மாரி தான் எங்களோட டீம் மெம்பர்ஸையும் கண்டிப்பா பண்ண வைப்போம். சோ அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா,
நம்ம நம்ம உழைக்கிற உழைப்புக்கு நம்மளோட சிடி சார் எல்லாம் கண்டிப்பா செஷன்லயும் சொல்லுவாங்கல்ல. இப்ப நான் நர்சிங் பண்ணேன். கண்டிப்பா அட்லீஸ்ட் கம்பத்துலயுமே ஒர்க் பண்ணேன். எனக்கான ஒரு விஷயம் ஏன்னா அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா எந்த ஒரு விஷயமே எங்களுக்கு கிடைச்சது கிடையாது. ஆனா இதே நான் பாருங்க ஹவுஸ் ஒய்ஃப் 2 பசங்க கை குழந்தைங்க இருக்காங்க. பட் நான் கிடைக்கிற ஒரு ஃப்ரீ டைம்ல தான் பண்றேன். ஆனா அதுக்கேத்த எனக்கு ஒரு வருமானம் வந்தோட தாண்டி அதுக்கான ரெகக்னைஸும் கிடைக்குது. சரிங்களா? அதுக்கான ரெகக்னைஸும் ஏன்னா யோகான்றது இந்த 4 செவத்துக்குள்ளே தாண்டி இந்த ஒரு வில்லேஜ்ல மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட மதுரை ஈவென்ட்க்கு போம்போது நான் ஒரே விஷயத்த இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் மதுரை ஈவென்ட்க்கு உள்ள போம்போது, ஒரு அக்கா நான் ரெஸ்ட் ரூம் போறேன். ஒரு அக்கா உங்க பின்னாடியே வந்துட்டு நீங்க யோகா மேம் தானே சொல்லிட்டு என்னோட ஒரு போட்டோ எடுத்தாங்க. அது மறக்க முடியாத ஒரு மெமரம்னே சொல்லலாம். ஏன்னா யாருன்னே தெரியாத ஒரு பெர்சன் நீங்க யோகா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுக்கும் பொழுது, அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து கண்டிப்பா பண்ணியிருக்கோம். அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள வர ஆரம்பிச்சுச்சு. கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இடத்துல சொல்லவே வார்த்தை இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டேன். ஓகே கண்டிப்பா ஏன்னா பார்ட் டைம் ஜாப்ல வந்து மினிமம் ஒரு ரூ. 100 ரூ. 200 நம்ம இன்கம் எதிர்பார்க்கலாம். ஆனா வாரம் ரூ. 10,000 $15,000 எங்க ஒரு 1,50,000 மேல எடுக்க முடியும்னா, கண்டிப்பா நம்ம ஆக்சஸ்ல மட்டும் தான் முடியும். அதுக்கு நம்ம உழைப்பு அந்த இடத்துல இருக்கணும். சரிங்களா? அப்ப அந்த இடத்துல நம்ம ரெகக்னைஸ் பாட்டும் கிடைச்சாச்சு. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேரோட அன்பும் கிடைச்சாச்சு, பாசமும் கிடைச்சாச்சு. அ எனக்கு இல்லாத சொந்தங்கள் கூட நம்ம ஆக்சஸ் ஃபேமிலில கிடைச்சாச்சு. ஓகேங்களா? சோ இவ்ளோ பேர் சொந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா, எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஆக்சஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். அத எடுத்து பண்றவங்க கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணி முடிப்பாங்க. இன்னொரு விஷயம் நான் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாருமே இன்னைக்கு பிசினஸ்ல வந்து காரணங்கள் சொல்றீங்க இல்லையா? காரணங்கள் வந்து என்னன்னா, எனக்கு வீட்ல வந்து யாருமே அலோவ் பண்ண மாட்றாங்க மேம். மீட்டிங் வந்தாலே எங்க வீட்ல திட்டுறாங்க. ஏன்னா உள்ள வந்துட்டு என்ன இப்ப பாரு ஃபோன நோண்டிட்டு உட்கார்ந்திருக்க அப்படின்லாம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நீங்க சொல்றீங்க இல்லையா? ஒரே விஷயம் தான். இதெல்லாம் நாங்க தாண்டி தான் வந்திருக்கோம். சரிங்களா? ஏன்னா எங்க வீட்லயும் ஃபோன் எடுத்தா திட்டதான் செய்வாங்க. ஆனா நம்ம எதுக்கு இந்த வாய்ப்பு எடுத்திருக்கோம்? நமக்கான ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. சரிங்களா? அப்ப அத யோசிச்சு பார்த்து அந்த விஷயத்த பண்ணோம்னா, கண்டிப்பா அது எல்லாருமே அவங்க வீட்ல நீங்க ஒரு நல்ல ஒரு இன்கம் எடுங்களேன். கண்டிப்பா உங்க வீட்ல புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க என்ன பண்ண முடியும்? ஓகே இந்த தான் என்னோட ஒய்ஃப்ல இருந்து எல்லாமே இன்கம் எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவ்வளவுதான் புரிஞ்சுக்குவாங்க. பட் நீங்க அந்த இடத்துல இன்கமும் எடுக்காம, மீட்டிங்கும் வராம அப்படியே இருந்தீங்கன்னா, அவங்க என்ன கேட்பாங்க? இந்த போட்டேல அமௌண்ட் போச்சா? அப்படின்ற மாரி உங்களுக்கு திரும்பி உங்கள கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சரிங்களா? அப்ப ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்மள வந்து நெறைய பேர் வந்து ஏதாவது சொல்லிட்டே இருந்தா தான் அந்த இடத்துல நம்ம சக்சஸே பண்ண முடியும். ஏன்னா எங்க வீட்ல அவ்வளோ பேர் நிகாரிச்சு நம்மள வந்து எவ்வளோ பேர் வந்து எங்க வீட்ல கடன்லாம் வாங்காத, லோன்லாம் எடுக்காத, எங்கள வந்து மாட்டி விட்டுறாத அப்படின்லாம் சொன்ன ஒரு இத தாண்டி, நான் அந்த இடத்துல என் மேல நம்பிக்கை வச்சு நான் பண்ணேன். சரிங்களா? கண்டிப்பா என்னால முடியும் அப்டின்ட்டு நான் பண்ண ஒரு விஷயத்தினால தான் இன்னைக்கு நான் அந்த விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பா, அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,50,000க்கு மேல நம்ம ஆக்சஸ்ல சம்பாரிச்ச ஒரு இதுல மேலயே வந்து பாத்தீங்கன்னா, கடன் வந்து நான் அடைச்சிருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு லோன் வந்து அம்மா அவங்க கடன் எங்க 2 பெண்கள் வந்து கட்டிக் குடுத்ததுக்கான கடன் இருந்துச்சு. அந்த ஒரு கடன நான் வந்து அத எடுத்து இன்னைக்கு நான் வந்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இன்னைக்கு அத விஷயத்த என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, என்னோட பசங்களுக்கு அப்பா, அம்மாவ டிஃபைன் பண்ணாம கொலுசுல இருந்து, அருணாக்குடில இருந்து எல்லாமே என்னோட வருமானத்து மூலியமா தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். அவங்க போடுற உடையுமே என்னோட வருமானத்துல தான் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு நான் யாரையும் கையேந்தி நிக்க வேண்டியது கிடையாது. யாரையும் நம்ம வந்து ஐயோ! யார்ட்டயும் நம்ம போய் கேட்கறவே ஏன்னா அன்னைக்கு கேட்ட ஒரு பெர்சன் கிட்ட போய் இன்னைக்கு என்கிட்ட வர்றாங்க. எப்படின்னா, "நீ தான் வருமானம் எடுக்கிறல்ல, குடு பாப்பா ஒரு இந்தா நம்ம ஏதாவது இந்த வட்டிக்கு இந்த மாரிலாம் குடுத்து பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாரிலாம் கேட்கறாங்க. அப்ப நம்ம போய் ஒருத்தர் நம்ம பேசும்பொழுது அவங்க நம்ம எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துறாங்களோ, அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம சக்சஸ்ல நின்னு காமிச்சோம்னா, கண்டிப்பா சொல்றேன். நம்மள வந்து யாரும் ஒரு பெர்சன் கூட நம்மள பேச முடியாது. நம்ம நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நம்ம கெட்டு போனாலும் பேசுவாங்க. பேசிட்டே தான் இருப்பாங்க. நீங்க அத தாண்டி ஜெயிச்சு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்கள மிஞ்சறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா, வாய்ப்புகள் எல்லாருக்குமே சமமா தான் இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நான் இந்த இடத்துல 2 பசங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் பொழுது, நம்மளோட சார் வந்து ஹோஸ்ட் பண்ணலாம் சொல்லுவாங்க. இந்த விஷயத்த நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சொல்லும்பொழுது என்ன ஆகும் தெரியுமா? 2 பசங்களும் என் பின்னாடியே வந்துருவாங்க அழுதுகிட்டு. ஒவ்வொரு இடமா தாண்டி, தாண்டி, தாண்டி போய் ஒளிஞ்சு நான் ஹோஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா? அப்படி பண்ணணும்லாம் எதுவும் கிடையாதுல்ல. ஆனா நான் பண்ணேன் எதுக்காக அப்படின்னா, நம்மள நம்பி ஒரு விஷயத்த குடுத்துருக்காங்க. அந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த நான் குழந்தைங்க இருந்தாலும் அத காரணங்கள் சொல்லாம அந்த விஷயத்த பண்ணி முடிச்சிருக்கேன். ஏன்னா, அந்த குழந்தைகளுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். அப்ப அவங்களையும் நான் காரணம் சொல்ல முடியாது இல்லையா? அதே மாரி தான். எல்லாரும் இந்த பிசினஸ் எதுக்கு எடுத்தீங்க அப்படின்றத ஜஸ்ட் ஒரு மினிட் ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பிசினஸ்ல எல்லாருமே ஜெயிக்க முடியும். இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னு பண்ணீங்கன்னா, அவங்க வந்து உங்க லைஃப் வந்து மாத்த போறது கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு நான் அந்த அவ்ளோ எதிர்ப்புகள தாண்டி, அவ்ளோ கஷ்டங்கள், கண்ணீர்கள தாண்டி வந்தனால தான், இன்னைக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல நான் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் அந்த விஷயத்த எனக்கு வந்து இன்னைக்கு வெளியில போம்போது, நீங்க இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேட்கிற அளவுக்கு கண்டிப்பா என்னோட பேர் வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறது என்னோட ஃப்ரெண்டுக்கு தான். ஏன்னா, அவங்க யாரோ, நான் யாரோ. பட் என்னோட கான்டாக்ட் எப்படி கிடைச்சுச்சுன்னே தெரியாது. ஏன்னா நாங்க நர்சிங் பண்ணிருப்போ கூட அந்த அளவுக்கு நாங்க வந்து
பாண்டிங் கிடையாது சரிங்களா. ஆனா ஒரே காலேஜ் தான். அவங்க லேப் டெக்னீஷியன் பண்ணாங்க, நான் நர்சிங் பண்ணாங்க. ஆனா எப்படி என்னோட கான்டாக்ட் உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னு தெரியாது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, தெய்வத்து வந்து யாரோ ஒரு பெர்சன் மூலியமா தான் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படின்ட்டு. பட் ஒர்க் பண்ணாதவங்க எல்லாம் என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க தான் ஏமாந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல எடுத்து பண்ணீங்கன்னா உங்களை ஜெயிக்க ஆளே கிடையாது. சோ எனக்கு இந்த இடத்துல இந்த வாய்ப்பு கொடுத்தா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குமே இந்த இடத்துல நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். அதே நேரம் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் எனக்கு கொண்டு வந்து கைடன்ஸ் பண்ணி வச்சிருக்க என்னோட அப்ளை சரிங்களா, நம்மளோட சிஇ சார் ஆதிமுருகன் சாருக்கும் மனோஜ் சாருக்கும் இந்த இடத்துல நான் ரொம்பவே மனதார தேங்க் பண்ணிக்கிறேன். அதே தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா கீழே உள்ள டவுன்லைன்ஸ் இல்லாம கண்டிப்பா நம்மளால வர முடியாது ஓகேங்களா. ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை சரிங்களா, ஒரு கை இல்லாம நம்மளால இருக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நம்மளுக்கு கீழே அவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும். நம்ம டீம் மெம்பர்ஸ் நம்மளோட இணைஞ்சதுனாலதான் இந்த அளவுக்கு நம்மளாலுமே பண்ண முடியுது. சோ இந்த இடத்துல நான் அவங்களுக்குமே மனதார தேங்க் பண்ணிக்கிறேன். எஸ் தேங்க்யூ சோ மச். எல்லாருமே இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்றதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல சூப்பரா பண்ணிருக்கேன் நம்ம நர்மதா மேம்க்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எஸ் தேங்க்யூ சோ மச் மேம். எஸ் பேக் டு தி ஹோஸ்ட். எஸ். தேங்க்யூ மேம். ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு செக்ஷன்னே சொல்லலாம். ஸோ நெறைய பேருக்கு காரணங்கள் சொல்லக்கூடிய இடத்துல, காரணமே சொல்லாம அந்த ஒரு வாய்ப்ப சூப்பரா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ உங்களுடைய லைஃப் ஷேரிங் இந்த இடத்துல குடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ மேம். கண்டிப்பா இந்த ஒரு செக்ஷன் மூலமா நம்மளுடைய லீடர்ஸுமே நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிருப்பான்னு நெனைக்கிறேன். நான் கேட்கறதுக்கு முன்னாடியே ஹேண்ட் ரைஸ் பண்றாங்கப்பா. ஸோ பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஓகே, இந்த ஒரு செக்ஷன நான் முழுமையா கவனிச்சு, நோட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஒரு செக்ஷன் மூலமா நானுமே நெறைய விஷயங்கள லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கக்கூடிய நபர்கள் மட்டும் அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? ஏன்னா, இந்த ஒரு செக்ஷன நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 300 நபர்கள் இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 30 நபர்கள் ஏதோ எமர்ஜென்சி வேலைனால வெளியில போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு 270 நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 54 ஓகே 68 68 நபர்கள் மட்டும் தான் நோட் பண்ணி வச்சீங்களா? நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கேட்டுச்சா? ஓகே 97 இப்பதான்ப்பா நம்மளுடைய லீடர்ஸ் எல்லாமே மெதுவா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஒரு 100 நபர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து இந்த ஒரு செக்ஷன் மூலமா நெறைய விஷயங்கள லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். கண்டிப்பா லேர்ன் பண்ண விஷயங்கள அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. எல்லாருக்கும் கிளியரா குடுத்துறேன். இந்த ஒரு செக்ஷனுக்கான ஃபீட்பேக் குடுக்கணும்னு நெனைக்கக்கூடிய நபர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? எஸ் நம்ம சத்யா கதாப்பா. வேற லெவல் பண்றாங்க. ஓகே. நெறைய நபர்கள் உள்ள இருக்கீங்க. பட் புது நபர்கள் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஏன்னா புது நபர்களுக்கு தான் இந்த மாரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா, இல்லையா அப்படிங்கிற மாரி தெரியாது இல்லையா? புது நபர்கள் யார் இருக்காது? எஸ் எம்பயர், பிஎன்எக்ஸ், ஜேஎன், ரம்யா மேம். எஸ் ரம்யா மேம் நான் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் குடுத்துருக்கேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? எஸ் ரம்யா மேம். ஓகே. உங்களுக்கு அன்மியூட் பண்ண தெரியலன்னு நெனைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் எம்பயர், விசன், திவ்யா மேம் நான் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் குடுத்துருக்கேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? எஸ் மேம் பேசலாம். எஸ் மேம். உங்க வாய்ஸ் கேக்குது மேம். எஸ். திவ்யா மேம்க்கு திரும்பவும் நான் அன்மியூட் ஆப்ஷன் குடுத்துருக்கேன். ஓகே. அவங்க கொஞ்சம் அவைலபிளா இல்லைன்னு நெனைக்கிறேன். ஓகே. வேற யாருக்கு குடுக்கலாம்? நம்மளோட லீடர்ஸ்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கப்பா. எஸ் நம்ம சத்யா அக்காவுக்கு குடுத்துருவோம். ஏன்னா அக்காவுக்கு குடுக்கல அப்டின்னா கோச்சுக்கிருவாங்க. ஓகேங்களா? எஸ் அக்கா உங்களுக்கு நான் வந்து அன்மியூட் ஆப்ஷன் குடுத்துருக்கேன். நீங்க பேசலாம். ஹேப்பி ஈவினிங் மேம். நான் ஓகே. சத்யா மேம் உங்க வாய்ஸ் அன்மியூட் ஆயிடுச்சு. சாரி மியூட் ஆயிடுச்சு. நான் அன்மியூட் பண்றேன். மேம் நான் பேச வந்து யாரையும் மியூட் பண்ணிட்டாங்க மேம். ஹேப்பி ஈவினிங் மேம். ஹேப்பி ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு செக்ஷன் சூப்பரா வேற லெவல்ல போச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி புது நபர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் மேம். கண்டிப்பா நான் எதுக்கு ஹேண்டைஸ் பண்ணேன்னா எல்லாரும் செக்ஷனை கவனிக்கிறாங்களன்றதுக்கானதே நானும் ஹேண்டைஸ் பண்றது. ஆனா டெய்லி நான் ஃபீட்பேக் கொடுக்கணும் எனக்கு ஆசை தான். என்னோட டீம் மட்டும் இந்த இடத்துல வரணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா கண்டிப்பா சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்மளுடைய யோகா மேம்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். எவ்வளோ எவ்வளோ ரிஜெக்ஷன் வந்தாலும் நான் இந்த இடத்துல தைரியமா எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சூப்பரா எக்ஸலண்டா வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹோஸ்டிங் கூட நான் ரொம்ப ரொம்ப நாள் வாட்ச் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி தான் பசங்க எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலும் நான் அந்த இடத்துல பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன்னு சொல்லி சூப்பரா எக்ஸலண்டா இன்ன வரைக்கும் வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். வாய்ப்புக்கு நன்றி மேம். எஸ் தேங்க்யூ மேம். ஒரு சூப்பரான ஒரு ஃபீட்பேக் குடுத்துருக்கீங்க. எஸ் நெக்ஸ்ட் யாரு குடுக்கலாம்? எம்பயர், விசன், சுபலக்ஷ்மி நெனைக்கிறேன். மேம் பாதி பேர் தான் தெரியுது. உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் குடுத்துருக்கேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? சுபலக்ஷ்மி மேம். ஓகே. நம்மளோட லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா,
ஃபீட்பேக் குடுக்கணும்னு ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. ஆனா அன்மியூட் பண்ணா பேச மாட்டேங்கிறாங்களேப்பா. ஓகே. வேற யாருக்கு குடுக்கலாம்? யாராவது நியூ நபர்கள் இருந்தா நல்லா இருக்குன்னு பார்த்தா, ஓகே. ஸோ என் பெயர் பிஎன்எக்ஸ் பிகே மகாலட்சுமி மேம். நான் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் குடுத்துருக்கேன். இந்த ஒரு செக்ஷனுக்கான ஃபீட்பேக் குடுக்கலாமா? ஹலோ வணக்கம் மேம், கேக்குதுங்களா? எஸ் மேம். கேக்குது மேம். மேம் உள்ள இருக்காங்களா? மேம் கேக்குதுங்களா? ஹலோ மேம், மேடம் உள்ள இருக்காங்களா? எஸ் ஓகே. மேம், எஸ் மேம். எஸ் மேம். வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின். இல்ல இந்த இடத்துல இது கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்க எனக்கு ஒரு ஆசை. எஸ் நீங்க மேம். ரிலேட்டட் சாரி மேம், உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப பிரேக் ஆகுது மேம். ஹலோ ஓகே, உங்களோட வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. ஒரே இடத்துல தான் மேம் இருக்கேன், டவர் கிடைக்கலையா? ஓகே மேம், இப்ப பேசலாம் மேம். ஓகே. ஸோ நர்மதா மேம், உங்களுடைய வாய்ஸ் நர்மதா கட் மேம். ஆயிடுச்சு. Yes, ma'am. எஸ் நர்மதா மேம், உங்களோட வாய்ஸ் மியூட் ஆயிருச்சு மேம். சாரி லீடர்ஸ். கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூனால எனக்கே மியூட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைம் ஆயிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு இடத்துல நான் கண்டிப்பா ஃபீட்பேக் குடுக்கணும் அப்படிங்கக்கூடிய நபர்கள் மட்டும் ஒரு 2 மெம்பர்ஸ் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? ஏன்னா ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. பட் குடுத்தோம்னா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, என் பெயர் விசன் பவானி சேல் மேம். உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் குடுத்துருக்கேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? குட் ஈவினிங் மேம். மேம் சூப்பரா இருந்துச்சு மேம். ஓகே மேம். வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது மேம். இன்னொன்னு எல்லாருமே இதுல வந்து ஏதாவது இருக்கிற இடம் தெரியாம இருக்கக்கூடாது, ஏதாவது வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தால இருக்குங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பொருள் வாங்கும்போது ஹஸ்பண்டை ஸோ அதெல்லாம் ஓகே மேம். கண்டிப்பா மேம். சூப்பரா யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல சூப்பராவே நீங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா மேம் சொன்ன விஷயத்துல இருந்து நீங்க இனிமே நெறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கங்கிறத நானுமே நம்புறேன். லாஸ்ட்டா ஒரே ஒரு பெர்சனுக்கு மட்டும் நம்ம இந்த இடத்துல வந்து அன்மியூட் ஆப்ஷன் குடுத்துட்டு நம்மளுடைய செக்ஷனையுமே நம்ம வந்து கண்டிப்பா எண்ட் பண்ணிக்கலாம். ஆ எஸ் கோ கோஸ்ட்ல யாரோ இருக்கிறாங்க. பட் யாருன்னு தெரியலையே. எம்பயர்ன்னு. எஸ் சார். கோ கோஸ்ட்ல தான் இருக்கீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். மேம் மாலை வணக்கம் மேம். ஓ ஜெயந்தி மேம்ங்களா? எஸ் மேம். எஸ் ஜெயந்தி மேம். அனைவருக்கும் மாலை வணக்கம் மேம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய யோகா மேம் வந்து இந்த பிசினஸை எடுத்துட்டு எல்லாமே வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் முடிச்சாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களாங்க மேம். அப்பதான் நானுமே QSA முடிச்சிருந்தேன். 2 பேருமே ஒரே இடத்துல வந்து சிவகங்கையில தான் 2 பேருமே ரெகக்னேஷன் வாங்குனோம். ஆனா மேம் வந்து CL முடிச்சுட்டு CL பேட்ச் வாங்குனாங்க. நான் குயிக் ஸ்டார்ட் முடிச்சுட்டு எனக்கு வந்த பேட்ச் வந்து CL. அப்ப வந்து அந்த இடத்துல ஆதிமுருகன் சார் சொன்னாங்க என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து யோகா மேம் வந்து அவங்க குழந்தை பிறந்த டெலிவரி டயத்துல கூட நான் அந்த அச்சீவ்மெண்ட்ட முடிச்சுட்டேனான்னு கேட்டுட்டு தான் அடுத்த இதே வந்து அவங்க பேசியிருக்காங்க. காரணம் அவ்வளவு ஸ்ட்ரகிளையும் ஃபேஸ் பண்ணி இந்த பிசினஸை எடுத்து CLல முடிச்சுட்டு அந்த வலிகளையும் கூட வந்து எப்படி சொல்றது, இந்த சக்சஸ்க்காக CL முடிச்சிட்டோங்கிற ஒரு ஹாப்பி தான் அந்த வலியை கூட பொருட்படுத்திட்டு அவங்க வந்து முடிச்சிருந்தாங்க. அதை அந்த ஸ்டேஜ்ல சொல்லும்போது உண்மைக்குமே யோகா மேம வியந்து பார்த்தோம். ஏன்னா சின்ன பொண்ணா இருக்காங்க, இருந்தும் இவ்வளவு தூரம் நம்ம இந்த பிசினஸை எடுத்து நிறைய பேர் காரணம் சொல்றாங்க மேம். ஆனா இவங்கள நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். இப்ப வரைக்கும் எந்த இடத்துலனாலும்
அவங்க குழந்தைய கூட்டிட்டு தான் வருவாங்க. அவங்க குழந்தைங்களையும் நாங்களும் பார்த்துட்டு தூக்கி வச்சுக்குப்போம். இந்த மாதிரி இருந்து பிசினஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேம். எஸ் தேங்க்யூ மேம். பாத்தீங்களா நம்மளுடைய இடி மேம் கூட நமக்காக ஒரு சூப்பரான ஒரு ஃபீட்பேக்கே கொடுத்துருக்காங்க. ஓகே லீடர்ஸ், நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பட் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாயிரும் இல்லையா? ஸோ அதனால இங்க இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களோ, ஹேண்ட் ரைஸ் பண்ண நபர்கள் எல்லாருமே உங்களுடைய ஃபீட்பேக்கை உங்களுடைய இண்டிவிஜுவல் காமன் குரூப்ல வந்து என்ன செஞ்சிருங்கன்னா போஸ்ட் பண்ணிருங்க. கண்டிப்பா அந்த ஒரு வாய்ஸ் நோட்ஸ் அண்ட் ரிட்டன் நோட்ஸுமே போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய இடிஸ் அண்ட் சிடிஸ்மே அதை வந்து பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு செக்ஷனை நமக்காக நம்மளுடைய யோகா மேம் கொடுத்துருக்காங்க இல்லையா? கண்டிப்பா அவங்களுக்குமே ஒரு தேங்க் பண்ணிட்டு நம்மளுமே நம்மளுடைய செக்ஷனுமே என் பண்ணிக்கலாம். எஸ் தேங்க்யூ மேம். ஸோ எனக்குமே இந்த ஒரு இடத்துல வந்து வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இடிஸ் அண்ட் சிடிஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்மே பண்ணிட்டு நம்மளுடைய செக்ஷனுமே என் பண்ணிக்கலாம். எஸ் எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய யோகா மேமுக்கு நம்ம வந்து Thank you, Yoga ma'am. Thank you, ma'am. Thank you, Yoga ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, Yoga ma'am. Thank you, Yoga ma'am. Thank you, Yoga ma'am. Thank you, sister. Thank you, ma'am. Thank you, Yoga. Thank you, Yoga, ma'am. Thank you, ma'am. Thank you.